மயிலாப்பூர்ல தாமரை சின்னத்துக்கு வாக்கு சேகரித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அங்க முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்து அங்க வாக்கு சேகரித்தது யார் அப்படின்னு பார்க்குறோம். பாஜகவுடைய மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மயிலாப்பூர் தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இது மூலமாக மயிலாப்பூர் தொகுதியில் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் களம் காண்கிறார் என்பது உறுதியாகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. ஏன்னா அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய 27 தொகுதிகளில் மயிலாப்பூர் தொகுதியும் ஒன்று. ஸோ இப்போ பிரச்சாரத்தை துவங்கி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோட இணைஞ்சு அந்த பகுதியில் வாக்கு சேகரிப்பில் டாக்டர் தமிழிசை ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது. அப்போ டாக்டர் தமிழிசை இம்முறை மயிலாப்பூர் தொகுதியில் களம் காண்கிறாரா என்கிற கேள்வி எழுகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாய்மானவன் விவரிக்க கேட்போம். ஓவர் டு யூ தாய்மானவன். தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில 27 தொகுதிகள் அடங்கிய பட்டியல் இன்றைய தினம் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருந்தார். அதுல மயிலாப்பூரும் இடம்பெற்றிருந்த ஒரு சூழல்ல, அதனைத் தொடர்ந்து மயிலாப்பூர் பகுதியில மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த தேர்தல் பிரச்சாரம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பிரச்சாரத்துல தமிழிசை சவுந்தரராஜன், பாஜகவுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு வாக்கு சேகரிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடியுது. இது முக்கியத்துவம் பெறுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, பாஜகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 27 தொகுதிகள் அடங்கிய பட்டியலுக்கு இன்னுமுமே வேட்பாளர்கள் அதிகாரப்பூர்வமாக பாஜக தரப்புல அறிவிக்கப்படவில்லை. தமிழக பாஜக தரப்புல வேட்பாளர்கள் பட்டியல் என்பது தயாரிக்கப்பட்டு டெல்லி மேலிடத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. டெல்லி மேலிடம் தான் தொடர்ச்சியாக அதனை ஆய்வு செய்து வேட்பாளர் பட்டியலை ஏதேனும் மாற்றம் செய்ய வேண்டுமா என்பதை பார்த்து டெல்லி மேலிடத்தின் தரப்பில் தான் பாஜக தரப்புல வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாக இருக்கிறது. அந்த வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாகுவதற்கு 2 நாட்கள் ஆகும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டிருந்தார். இப்படிப்பட்ட நிலையில தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மயிலாப்பூர் பகுதியில தற்போது அந்த வாக்கு சேகரிப்பதற்காக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரத்துல வாகனத்துல ஏறி பயணம் மேற்கொள்வது ஒரு கவனிக்கத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. அப்படியானால் மயிலாப்பூருடைய பாஜக வேட்பாளராக, பாஜகவுடைய முகமாக தமிழிசை சவுந்தரராஜன் நிறுத்தப்படுகிறாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. காரணம் என்னன்னா, கடந்த நாடாளுமன்ற தொகுதியில தேர்தலில் தென்சென்னையுடைய வேட்பாளராக அறியப்பட்ட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில 2ஆம் இடம் பெற்றிருந்தார். கணிசமான வாக்குகள் அவர் பெற்றதன் விளைவாக அவர் மயிலாப்பூர் தொகுதியில இந்த முறை பாஜக தரப்புல சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகரித்திருக்கிறது. அவரே மயிலாப்பூர்ல போட்டியிடுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் தற்போது இந்த பிரச்சாரம் என்பது துவங்கியிருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாய்மானவன். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.